ஹலோ நண்பா. டிஎன்ஹெச்ஆர்சி அதாவது இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து 38 மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்டங்கள்லையும் புதிய பணியிடத்தை நிரப்புறதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் கொடுத்து ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி இல்லைங்க, எந்த மாதிரியான பணி, எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் 12th இல்லை டிப்ளமோவோ முடிச்சுட்டு டிகிரி படிக்கலானோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் டிகிரிஸ் ட்ரை பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் படி ஆன்லைன் டிகிரியும் ரெகுலர் டிகிரியும் சேம் தான். அதாவது ஆன்லைனில் நீங்கள் படிக்கிற டிகிரிஸ் வச்சு வழக்கம் போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஏ, பிபிஏ, எம்ஏ, எம்பிஏ படிக்கலாம். கம்ப்ளீட்லி ஆன்லைன்ங்க. எக்ஸாம் கூட ஆன்லைன் தான், கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் கிளாஸ், மிஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ், ஸ்கில் ஃபோக்கஸ்டு கரிக்குலம், தரமான ஃபேக்கல்டிஸ்னு சொல்லிட்டே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்து கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் செக் பண்ணிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட அட்மிஷன் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை அதாவது டிஎன்ஹெச்ஆர்சி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பணியிடம் தொடர்பான அறிவிப்பு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம். என்ன பணியிடம் அப்படின்னா, மாவட்ட வாரியாக பல்வேறு கோவில்களில் அறங்காவலரை நியமிக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துடலாம். இந்த இடத்துல உங்கள் மாவட்டம், வட்டம், வருவாய், கிராமத்தில் ஸோ அது மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன கோவில்களில் இந்த அறங்காவலர் பணி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க திருக்கோவிலோட எண்ணு, திருக்கோவிலோட பெயர் மற்றும் முகவரி, எந்த மாவட்டத்தில் அந்த திருக்கோவில் இருக்குது, அப்புறம் விண்ணப்பிக்க கடைசி நாள் எது, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன கோவில்களில் பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன் டைம் வந்து செக் பண்ணிடுங்க. ஓகேவா? மொத்தமாக 22 பக்கம் இருக்குது. ஸோ 22 பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நான் இப்போது இதில் ஒரு கோவில் அறிவிப்பை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தகுதிகள் எல்லாத்தையும் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலோட அறிவிப்பை நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி தான் ஒரு மாவட்டமும் தகவல் எல்லாமே வந்து சேம் தான். பட் நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்தந்த திருக்கோவிலோட அறிவிப்பை டச் பண்ணி அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை அறங்காவலர் நியமனம். முதல்ல இந்த அறங்காவலர் அப்படிங்கிறது ஒரு பணி இல்லை. அதாவது இதுக்கு வந்து உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவ பணி. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இப்போது பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள் வந்து நியமிக்கிறதுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை நீங்கள் வந்து படிவம் பூர்த்தி செய்து இந்த தேதிக்குள் 12/8 இந்த தேதிக்குள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்து நீங்கள் வந்து இணையதளம் வாயிலாக நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நேரிலோ சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இணை ஆணையர், நாகப்பட்டினம், இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் பக்கம் அப்படின்னா நீங்கள் நேரிலே கொடுத்துடலாம். இல்லை இந்த ஆஃபீஸில் நீங்கள் அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, என்னையை பொறுத்தவரையும் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் நேராகவே போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகே, எந்த திருக்கோயிலோட பெயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க? அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். நான் உதாரணத்துக்கு இந்த திருக்கோயில் பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா, விண்ணப்பம் செய்து கொள்ளும் தேதி என்று விண்ணப்பதாரர் 25 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். 25 வயசுக்கு உங்களுக்கு வந்து மேலே இருக்கணும். 25 வயசுக்கு மேலே எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து தகுதி தான். அதே மாதிரி சில குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க. கீழே நிறைய குறைபாடுகள் இருக்குது. இதில் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த அறங்காவலர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். முதல் வந்து என்ன அப்படின்னா, இந்து சமயத்தை பின்பற்றாதவங்க, அதாவது இந்துஸ் மட்டும்தான் இந்த அறங்காவலர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் மேலே நீதிமன்றத்தில் எந்த ஒரு குற்றவியல் தண்டனை பெற்றோ ஸோ அந்த மாதிரி வழக்குகளோ எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வேறு எதுவும் கோயிலில் அறங்காவலராக இருந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி மன சீர்கேடு, மனநலக்குறைவாக இருக்கிறவங்க விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். மத்திய அரசிலோ அல்லது மாநில அரசிலோ வந்து நீங்கள் வந்து பணியில் இருந்திருக்கக்கூடாது.
அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட திருக்கோவிலுக்கு நீங்கள் எதுவும் தொகை பாக்கி வைத்திருப்பவராக இருக்கக்கூடாது. அரசு சார்பான நிறுவனங்களில் பணிபுரிவோராகவும் இருக்கக்கூடாது. இதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய குறைபாடுகள். இதிலெல்லாம் நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் இந்த கௌரவ பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி அதெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை. இந்த அறங்காவலரை இப்போது பல்வேறு கோவில்களில் பல்வேறு மாவட்ட வாரியாக நியமிக்கிறாங்க. ஸோ நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கையுமே நான் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். இது என்ன மாதிரி பதவி, இதில் என்ன பெனிஃபிட்டு, இதுக்கு யாரெல்லாம் சூட்டபுளாக இருப்பா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.